சூப்பரான ஒரு இஃப்தார் ட்ரிங்க் பார்க்கலாமா? இஃப்தார் ட்ரிங்க்னு சொல்ல முடியாதுங்க. சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ட்ரிங்க். நம்ம நோன்பு டைமில் நோன்பு திறந்துட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிறது இந்த ட்ரிங்க் குடித்தா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க. கூலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த ட்ரிங்கை நம்ம இப்போது இளநியும் தேங்காய் பாலும் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஆனால் பிள்ளைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. வாங்க, அதுக்கு நான் இப்போது ஒரு இளநி எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் இளநி எடுத்திருக்கேன். இது நான் இப்போ பண்ண போகிறத ஒரு 4 பேர் குடிக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடுப்பாசி கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் ரொம்ப மெல்லிஸாக கட்டியாக இருந்தால் போதும், அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். கடல் பாசி கரைஞ்சதுக்கு அப்புறம் கடல் பாசிக்கு தேவையான அளவு சுகர் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் மட்டும்தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். மற்ற எதுலேயுமே நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு ஸ்பூனும் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுகரும் அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், சுகரும் கரைஞ்சிருச்சு, அந்த கடல் பாசியும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கரைஞ்சி அழகாக வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல இளநி, அதிலிருந்து நான் சும்மா ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எடுத்து அதில் ஊற்றுறேன் டேஸ்ட்டுக்காக. அப்போனா இந்த கடல் பாசியும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இளநி டேஸ்ட்டில். இப்போது நம்ம அந்த இளநியில் வழுக்க இருக்குள்ள உள்ளது அதையுமே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு கடல் பாசி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் வழுக்கை ஆட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம ஜூஸ் போடுவோம்ல அது கூடவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை செட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சுருங்க, தன்னால் அது செட் ஆயிரும். நான் ரொம்ப கட்டியாக பண்ணலை, ரொம்ப மெல்லிஸாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் பசங்களுக்கு அந்த ஜூஸில் அந்த மாதிரி கட்டியாக இருந்தால் குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி பண்ணணுங்கிறதுனால கடல் பாசி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு சப்ஜா சீட் நான் ஊற போட்டிருக்கேன் சைடில். இப்போது சப்ஜா சீடை ஊற போட்டுட்டு இந்த கடல் பாசியையும் நம்ம காய்ச்சி வச்சிட்டோம். இந்த எண்ணெயும் ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு நம்ம இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம். நான் இப்போ 1/2 முறி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்து நல்ல கட்டி பாலாக எடுத்துக்கோங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு நான் கட்டி பால் எடுத்திருக்கேன். அதை நான் மிக்ஸர் ஜாரில் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இப்போ இதை எல்லாமே மிக்ஸர் ஜாரில் ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸர் ஜாரில் ஊற்றாமல் பவுல்லே ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த இளநியும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதை பவுல்லே ஒன்றா சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் இதில் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காகவும் அந்த பால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது ரொம்ப சுகரியாக ஊற்ற வேணாம். நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இது ஒரு டேஸ்ட்டுக்காக, லைட்டாக ஒரு டேஸ்ட் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்க இது நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ எடுத்துகிட்டு வந்தது கூட இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சப்ஜா சீடு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ட்ரிங்க்ஸ் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கடல் பாசி செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இது இன்னும் நம்ம அதை இன்னும் சேர்க்கலை. இப்போ நம்ம அதை எடுத்து இது கூட நம்ம சேர்த்துடலாம். பார்த்திங்களா, ரொம்ப லைட்டாக தான் நான் வர மாதிரி கடல் பாசி காய்ச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் சும்மா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிங்கிறத தாண்டி கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி தான் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாக கூட திக்காக காய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ஒரு இஃப்தார் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இஃப்தார் ட்ரிங்க்னு சொல்லலாம், சம்மர் ட்ரிங்க்னு சொல்லலாம். இதை எப்போனாலும் குடிக்கலாம். அதுவும் நோம்பு திறந்துட்டு முதல்ல ஃப்ரிட்ஜில் இருந்து சில்லுன்னு எடுத்து குடிக்க அவ்வளோ ஒரு கூலாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பர் ஈஸியான ரெசிபீஸ் எல்லாம் நவீஸ் கிச்சன் சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.